ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? புதன்கிழமை ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்துட்டு முள்ளங்கி சாம்பார் தான் பண்ணேன். ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி, வெங்காயம் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடணும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முள்ளங்கி சேர்த்துக்கணும். முள்ளங்கி ரொம்ப மண்ணாக இருக்கும். ஸோ அதை வந்துட்டு 10 நிமிஷம் உப்பு தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா தான் நான் அதை கட் பண்ணிப்பேன். அதில் இருக்க தோல் எல்லாமே நல்லா சீவிட்டு அதுக்கப்புறமா தான் கட் பண்ணி சேர்த்துப்பேன். இதில் பருப்பு சேர்க்குறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷமாவது நல்லா வதக்கிக்கணும். அப்போ தான் அதில் இருக்க கசப்பு தன்மை எல்லாமே போகும். இல்லைனா வந்துட்டு கொஞ்சம் கசக்கிற மாதிரி இருக்கும் முள்ளங்கி. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்குனதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருக்க பருப்பு இது கூட சேர்த்துக்கணும். நான் 2 விசில் விட்டு வேக வச்சுருக்கேன் பருப்பு, அதை இது கூட சேர்த்துட்டேன். சாம்பாருக்கு எவ்வளோக்கு தண்ணி வேணுமோ சேர்த்துட்டு நம்ம ஒரு ஸ்பூன் சாம்பார் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொதிக்க விட்டுடலாம். குழம்பு நல்லா கொதிச்சு வர டைமில் தான் புளி தண்ணி சேர்த்துக்கணும். புளி தண்ணி வந்துட்டு ஒரு குட்டி லெமன் சைஸ் புளி ஊற வச்சுருந்தேன். அந்த தண்ணி கரைச்சி இது கூட சேர்த்துக்கலாம். மூடி போட்டு மூடி வச்சிடலாம். குழம்பு நல்லா திக்காக வர டைமில் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், முள்ளங்கி சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு சைட் டிஷ்ஷாக நான் பாவக்காய் வறுவல் தான் பண்ணேன். பாவக்காய் வறுவல் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, கருவேப்பிலை, கட் பண்ணி வச்சுருக்க பாவக்காய் சேர்த்ததுக்கப்புறமா 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டேன். ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா வதக்குனதுக்கப்புறமா மூடி போட்டு மூடி வச்சிடலாம். எண்ணெய் இல்லாமல் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. வறுவலாக பண்ணுறப்போ ஒரு 2-3 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா ஊற்றினா தான் வறுவல் நல்லா வரும். ஆனால் ஒரு ஸ்பூனில் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. அதே டைமில் வந்துட்டு சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. ஸோ அதை அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு பாவக்காய் வறுவல் தான் கண்டினியூ பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு 5 நிமிஷம் போல் மூடி போட்டு மூடி வச்சுருந்தேன். நல்லா வெந்து வந்த மாதிரி இருந்துச்சு. அந்த டைமில் மிளகாத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். முன்னாடி பண்ணுறப்போ லைட்டாக அடி பிடிக்கிற மாதிரி இருந்தால் கூட கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுவேன். ஆனால் இந்த டைம் அந்த மாதிரி பண்ணாமல் அடி பிடிக்காமல் கிண்டி விட்டுட்டே இருந்தேன். ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு வறுவல் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளேயே. ஸோ ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு பாவக்காய் வறுவல் சாம்பார்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா சாப்பிட்டுட்டோம். நைட்டு வந்து புல்கா பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்துட்டு தூதுவளை சட்னி தான் பண்ணியிருந்தேன் கோல்டாக இருந்ததால். ரெண்டுத்துக்கும் செட் ஆகாது தான். ஆனால் என்ன பண்ணுறது, டயட்னு ஃபாலோ பண்ணிட்டா எதையாவது சாப்பிட்டு தான் ஆகணுன்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ வந்துட்டு ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன் தூதுவளை சட்னி, வேணால் செக் பண்ணி பாருங்கள். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.